அடுத்தது 1.6.1 இது பார்ட் 3 வீடியோ ஓகேவா 11th எக்கனாமிக்ஸ் சாப்டர் 1ஓட பார்ட் 3 வீடியோ மெத்தட் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல டிடெக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் இருக்கு பகுத்தாய்வு தொகுத்தாய்வு அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாம் எது தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா கன்சப்ஷன் ப்ரொடக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நுகர்வு உற்பத்தி பரிமாற்றம் பகர்வு இது எல்லாமே சம்பந்தப்பட்டதாக தான் இது இருக்கு இப்போ இதுல நம்ம டிடெக்ஷனை பார்த்தோம்னா பகுத்தாய்வு பார்த்தோம்னா அனலிட்டிக்கல் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு இட் கன்சிஸ்ட் இன் டிரைவிங் கன்க்ளூஷன் ஃப்ரம் த ஜென்ரல் ட்ரூத் இப்போ ஜென்ரல் ட்ரூத்ல இருந்து இப்போ ஒரு கருத்து நமக்கு தேவையான கருத்தை மட்டும் அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ இந்த மெத்தடை தான் என்ன சொல்றாங்கன்னா டிடெக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா ரிகார்டோ சீனியர் ஜேஎஸ் மில் மார்க்கஸ் மார்ஷல் இவங்க எல்லாமே வந்து இந்த டிடெக்டிவ் மெத்தடை தான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அடுத்து ஸ்டெப்ஸ் ஆஃப் டிடெக்டிவ் மெத்தட் The analyst must have a clear and precise idea of the problem to be inquired into. என்ன சொல்றாங்கன்னா இதை யார் அனலைஸ் பண்றாங்களோ ஆய்வாளர்கள் அவங்க வந்து என்ன ப்ராப்ளமோ அதை பத்தின ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும் ப்ராப்ளம் என்ன அதை பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க அடுத்து the analyst clearly defines the technical term used in analyze further assumption of the theory ought to be precise. இதுல என்ன டெக்னிக் என்ன தொழில்நுட்பம் இந்த தியரியில அவங்க இந்த ஆய்வுல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் வந்து தெளிவாவே ரொம்ப சுருக்கமா விளக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க hypothesis should be verified through direct observation of event in the real world. இப்போ இந்த ரியல் வேர்ல்ட்ல நடக்கிற உண்மையான விஷயத்துல இருந்து அவங்க டைரக்டா அப்சர்வேஷன் பண்ணி உற்று நோக்கி அதுல இருந்து தான் என்ன பண்ணணும் அவங்க அதோட கருத்தை எடுக்கணும் இப்போ அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னா there exists an inverse relationship between price and quantity demand of a goods. அடுத்து இண்டக்டிவ் மெத்தட் ஆஃப் எக்கனாமிக் அனலைசிஸ் தொகுத்தாய்வு இது என்ன சொல்லணும் நம்ம இம்பிரிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்றோம் ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டே இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ இதுக்கு சில மெத்தட் டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மெத்தட் பார்த்தோன்னா எக்ஸ்பெரிமெண்டேஷன் அடுத்து அப்சர்வேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் இப்போ எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தனித்தனி நபரோட டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல இருந்து பொதுவான ஒரு கருத்தை எடுக்கிறது தான் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் இப்போ டிடெக்ஷனுக்கும் இண்டக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு பொதுவான ஒரு கருத்துல இருந்து தனித்துவமான ஒரு கருத்தை எடுக்கிறது தான் டிடெக்டிவ் மெத்தட் ஓகேவா ஷார்ட்டா சொல்லலாம் இண்டக்டிவ் மெத்தட்னா என்னன்னா பொதுவான தனித்துவமான ஒரு கருத்துல இருந்து ஒரு பொதுவான ஒரு கருத்தை எடுக்கிறது தான் இண்டக்டிவ் மெத்தட் இப்போ தனித்தனியான டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல இருந்து நமக்கு பொதுவான ஒரு கருத்தை சொல்றதா ஸ்டெப் 1 எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்சர்வேஷன் அடுத்ததுனா என்னன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இது சோதித்து பார்த்தல் இது அப்சர்வேஷன் தான் உற்று நோக்கல் இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவெல்லாம் உற்று நோக்கி அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து கருத்தை எடுக்கிறது அடுத்து என்ன ஜெனரலைசேஷன் ஆஃப் த டேட்டாவெல்லாம் பொதுப்பான்மையா பார்த்து அதுல இருந்து கருத்துக்கோள் ஃபார்ம் பண்றது தான் ஹைபோதசிஸ் அதாவது ஸ்டெப் 3 அடுத்து என்ன பண்ணுவாங்க நம்மளோட கருத்துக்கோளை வெரிஃபை பண்றது எக்ஸாம்பிள் வந்து ஈங்கிள்ஸ் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த காலத்துல பார்த்தோம்னா ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி ஒன்னு வந்து ஒன்ன சார்ந்து இருக்கு டிடெக்டிவ் மெத்தடோ இண்டக்டிவ் மெத்தடோ ஒன்னு சார்ந்து இருக்கு அப்படின்றாங்க இப்போ ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன சொல்றாங்கன்னா ஒரு காலில் இல்லாம இன்னொரு காலில் நடக்க முடியாது ரைட் லெக் இல்லாம லெஃப்ட் லெக்ல நடக்க முடியாது அந்த மாதிரி ரெண்டு காலுமே நடக்கிறதுக்கு தேவை அந்த மாதிரி தான் ரெண்டு மெத்தடுமே நமக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து கன்செப்ஷன் ஹியூமன் வாண்ட்ஸ் கம்மிங் அண்டர் கன்செப்ஷன் இட் இஸ் ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதாவது ஒரு மனிதனோட விருப்பத்தை பூர்த்தி செய்யறது தான் கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது என்ன அந்த பொருளியல் நடவடிக்கைக்கு ஸ்டார்டிங் பாயிண்டாவே இருக்கு இப்போ இதுல என்ன சம்பந்தப்பட்டது தான் இந்த கன்செப்ஷனை நம்ம பார்ப்போம்னா பிஹேவியர் ஆஃப் த கன்சியூமர் நம்ம தான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்றோம் அப்ப நம்ம தான் கன்சியூமர் இப்போ கன்சியூமரோட நடவடிக்கை அப்புறம் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டினா பயன்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து கம்மியாகும் போது ஓகேவா டிமினிஷிங் மார்ஜினல்னா அது வந்து கம்மியாகும் போது அதை பத்தியும் படிப்போம் அடுத்தது வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அதாவது நுகர்வோரோட உபரி இதை பத்தி எல்லாம் இந்த கன்செப்ஷன்ல படிப்போம் அடுத்து ப்ரொடக்ஷன்னா என்னது உற்பத்தி பண்றது உற்பத்தினா என்னது இன்புட் எடுத்துட்டு போயிட்டு அவுட்புட்டா கொண்டு வருது ஒரு ரா மெட்டீரியலை பினிஷ்டு ப்ராடக்டா கொண்டு வரது தான் ப்ரொடக்ஷன் ஸோ இதுல என்ன ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா லேண்ட் ப்ரொடக்ஷனுக்கு லேண்ட் தேவை லேபர் தேவை கேபிட்டல் தேவை ஆர்கனைசேஷன் தேவை அடுத்தது இன்புட் அண்ட் அவுட்புட் இதை டீல் பண்றதெல்லாம் நம்ம இந்த ப்ரொடக்ஷன்ல படிப்போம்
அடுத்து எக்ஸ்சேஞ்ச்னா பரிமாற்றம். இப்போ எக்ஸ்சேஞ்ச் எங்க நடக்கும்னா நமக்கு மார்க்கெட் பிளேஸ் நடக்கும். ட்ரேட், வணிகம், வர்த்தகம் எல்லாம் நடக்கும் இல்லையா, ட்ரேடிங் பிளேஸ், ட்ரேட், காமர்ஸ் எல்லாம். அப்போ இதெல்லாம் நடக்கிறது தான் நம்ம எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ இது எதெல்லாம் டீல் பண்ணியிருக்கோம்னா நம்ம இந்த ட்ரேடு, காமர்ஸ் இதை பத்தி தான் டீல் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலயே என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்சப்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்கணும்னா அங்கே ப்ரொடக்ஷன் இருந்தால் தான் கன்சப்ஷன் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் இருந்தால் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணி தான் அந்த கூட்ஸ் எடுத்துகிட்டு போய் கன்சியூமர் கையில் கொடுத்தா தான் கன்சப்ஷன்ற ஒன்றே நடக்கும் அப்படின்றாங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னதுன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அதில் லாபத்தையும் டீல் பண்ணுறதுக்காக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம என்னென்ன எதை பற்றிலாம் டீல் பண்ணுறோம், எதை பற்றிலாம் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் இதை பற்றி எல்லாமே படிக்கிறோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடியூஷனில் ப்ரைஸை பற்றியும் விலையை பற்றியும் தீர்மானிக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்கனாமிக்ஸை 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க, மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்னன்னா ஒரு தனி நபரோ இல்லை அவரோட ஹவுஸ் ஹோல்ட், ஃபேம், அவரோட ஃபேம், தொழில், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இதை பற்றின மட்டும் படிக்கிறது தான் வந்து அதில் இருக்கிற பையர், செல்லர் அதை பற்றின மட்டும் இருக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இது எதை பற்றி இருக்கும்னு கூட்ஸோட ப்ரைஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கறது தான் இந்த வேல்யூ தியரி. அப்படி அடுத்தது பார்த்தோம்னா எக்கனாமிக் வெல்ஃபேர், அதாவது வந்து பொருளியலோட நல கோட்பாடுகள் இதை பற்றின படிக்கிறது தான் இந்த தியரி. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் இதை தான் கவர் பண்ணுது. ஒரு இண்டிவிஜுவல் இல்லை ஒரு ஃபேம், இண்டஸ்ட்ரி இதை பற்றின மட்டுமே வரையறுக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா அப்படி கிடையாது. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னன்னா அப்படியே ஹோல் ஒரு நேஷன், ஒரு கண்ட்ரிலே ஒட்டுமொத்தமாக அந்த கண்ட்ரியில் என்னென்ன நேஷனல் அவுட்புட் இருக்குது, பணவீக்கம் எவ்வளோ இருக்குது, வேலை வாய்ப்பின்மை, வரி எவ்வளோ, எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த கண்ட்ரிலேயே அந்த நேஷனையே பார்க்கறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஸ்மால். அது என்னன்னா ஒரு ஃபேமோ, ஒரு இண்டஸ்ட்ரியோ, ஒரு தனிநபர், இண்டிவிஜுவலோ அவங்கள மட்டுமே டிட்டர்மைன் பண்ண, அவங்க எவ்வளோ ப்ரைஸ் வச்சிருக்காங்க, எது ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுது அதை பற்றி மட்டும் பார்க்கறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ரெண்டுத்துக்கும் இருக்க டிஸ்டிங்யூஷ் இப்போ நம்ம பார்த்தோம்னா it is a branch of economics which deal with the economic decision mankind of individual. அதாவது இண்டிவிஜுவல் அவங்களோட எக்கனாமிக் ஏஜென்ட் such as ப்ரொடியூசர், கன்சியூமர், பையர், செல்லர் இவங்களை பற்றியெல்லாம் படிக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னன்னா ஹோல் நேஷன், என்டையர் எக்கனாமி, அக்ரிகேட் அவுட்புட், நேஷனல் இன்கம் எவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, சேவிங்ஸ் எவ்வளோ இதை பற்றி படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இட் டேக் இன்டு அக்கௌண்ட் ஸ்மால் காம்போனன்ட் ஆஃப் த ஹோல் எக்கனாமி. இந்த மொத்த அந்த பொருளியலே ஒரு சின்ன யூனிட், சின்ன பார்ட்டை பற்றி படிக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமி. இது வந்து அப்படி கிடையாது, அந்த ஹோல் மொத்த எக்கனாமியை படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமி. It deals with the process of price determination in the case of individual product and factors of production. இது எதை பற்றி நம்ம படிக்கிறோம்னா விலை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இதில் படிக்கிறோம். இது பார்த்தோன்னா ஜென்ரல் பொதுவான விலை மதிப்பு அதை பற்றி தான் நம்ம இதில் படிக்கிறோம். இது வந்து இண்டிவிஜுவல் ஒரு ப்ராடக்டோட ஃபேக்டர்ஸோட விலையை பற்றி நம்ம இங்கே படிக்கிறோம். இது என்ன சொல்லணும்னா ப்ரைஸ் தியரி அப்படின்னு சொல்லி, இது என்ன சொல்லணும்னா இன்கம் தியரி, அதாவது இது விலை அப்படின்னு கோட்பாடுன்னு சொல்லுவோம். இது என்னன்னா வருவாய் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இட் கன்சர்ன் வித் த ஆப்டிமைசேஷன் கோல் ஆஃப் இண்டிவிஜுவல். இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு கன்சியூமர் ப்ரொடியூசரோட கோல் என்ன அதை பற்றி சம்மந்தப்பட்டிருக்கும். இது என்னன்னா ஒட்டுமொத்த என்டையர் எக்கனாமி, என்டையர் நேஷனோட குரோத்தையே சம்மந்தப்பட்டிருக்கும். இன்டர்நேஷனல் எக்கனாமி, பன்னாட்டு பொருளியல். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு நாடுமே வந்து தனித்து இருந்து வளர்ச்சி அடைவது கிடையாது. ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டோட முதலீடு, கேபிட்டல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு நாடுமே வந்து தனியாக நின்று வளர்ச்சி அடைகிறதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாடும் வந்து தொடர்பு பெற்றிருக்கும். அந்த தொடர்பை பற்றி படிக்கிறது தான் வந்து இன்டர்நேஷனல் எக்கனாமி. அடுத்து பப்ளிக் எக்கனாமி, அதாவது பொது நிதி பொருளியல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல என்ன சொல்லணும்னா நமக்கு பொதுவா இருக்கிற வருமானம், பொதுவான வருவாய், இது எல்லாமே வந்து செலவுகள். இப்போ இது எல்லாமே என்ன பண்ணா ஒரு வளர்ச்சி அடையறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது நிதி செலவுகள், அப்புறம் வந்து ரெவென்யூ வருவாய், அப்புறம் கடன், இதை பத்திலாம் படிக்கிறது தான் இந்த பப்ளிக் எக்கனாமிக்ஸ். அடுத்து டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ், அதாவது வளர்ச்சி அடைகிற பொருளியல். இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம இப்போ தனி மனிதனோட டெவலப்மெண்ட்ல இருந்து அதை ஒரு அடிப்படையாக வச்சு பெர் கேபிட்டா இன்கமோ ஹியூமன் டெவலப்மெண்ட்டும் ஒரு அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது வளர்ச்சி அடைகிற நாடு இல்லைன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்க டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இல்லைன்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப் ஆகாமல் பின்தங்கி இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வளர்ச்சி அடைகிறதுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றத படிக்கிறது தான் டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸ். அடுத்து ஹெல்த் எக்கனாமிக்ஸ், அதாவது வந்து வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க.
ஸோ இதுல சுகாதார எக்கனாமிக்ஸ் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுல எதை பத்தி எல்லாம் படிக்க போறாங்க அப்படின்னா, சைல்டு ஹெல்த், அப்புறம் மகப்பேறு, அடுத்தது டெலிவரிக்கு அப்புறமா அவங்களுக்கான பாதுகாப்பு, இல்லைன்னா நோய் தடுப்பு, இல்ல நோயை தடுக்கிறதுக்கான மருந்து, அந்த மருந்துகளோட விலையை நிர்ணயிக்கிறது, அப்ப அதோட ரிசர்ச் பண்றது, அந்த மெடிசனை பத்தி ரிசர்ச் பண்றது. ஸோ இதை பத்தி எல்லாம் படிக்கிறது, இதுக்கான திட்டங்கள்லாம் திட்டுறது தான் ஹெல்த் எக்கனாமிக்ஸ். அடுத்து என்விரான்மெண்டல்னா சுற்றுச்சூழல் அப்படின்றது தெரியும். ஸோ இதுல என்னன்னா, நம்மளுக்கு இயற்கையாவே நிறைய வளங்கள் இருக்கு. அந்த வளங்கள் எல்லாம் சுரண்டுறதோ இல்ல பொல்யூஷன் அந்த மாசுபடுத்துறதோ இது எல்லாமே என்னது இயற்கைக்கு எதிரானது, நமக்கே ரொம்ப கெடுதலான டேஞ்சரான விஷயம். அப்ப அதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்னென்ன பிளான் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி படிக்கிறது தான் என்விரான்மெண்டல் எக்கனாமி. அடுத்து வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். இப்போ பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளமா இருக்கிறது என்ன ப்ரொடியூஸ் பண்றது, அதாவது என்ன கூட்ஸோ என்ன கமாடிட்டி ப்ரொடியூஸ் பண்றது, அதை யாருக்கு ப்ரொடியூஸ் பண்றது, எங்க ப்ரொடியூஸ் பண்றது, எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனான கொஸ்டினாவே இருக்கு. எவ்வளவு உற்பத்தி பண்றது, பண்டங்கள்லாம் எப்படி எங்க யாருக்கு பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப அதுல முக்கியமாவே 3 பொருளியல் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் டு ப்ரொடியூஸ் என்ன உற்பத்தி பண்றது, how to produce எப்படி உற்பத்தி பண்றது, for whom to produce யாருக்காக உற்பத்தி பண்றது அப்படின்றது. அதுல என்ன உற்பத்தி பண்றது அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் கேள்விகள்லாம் சந்தேகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா இருக்கிறது whether to produce more of food, clothing and housing or to have luxury goods. அதாவது அடிப்படை தேவையா இருக்கிற சாப்பாடு, துணி, அடுத்தது வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட இதை நம்ம ப்ரொடியூஸ் உற்பத்தி பண்றாமா, இல்ல ஆடம்பர பொருட்கள் லக்ஸரி குட்ஸை உற்பத்தி பண்ணலாமா அப்படின்றது. அடுத்து என்னன்னா, விவசாயிகளுக்கு தேவைப்படுற பண்டங்களை உற்பத்தி பண்ணலாமா, இல்ல தொழில்நுட்பத்துக்கு தேவையான இண்டஸ்ட்ரியல் கூட்ஸை உற்பத்தி பண்ணலாமா அப்படின்றது. அடுத்து நம்ம கிட்ட இருக்கிற அதிகப்படியான வளங்களை ரிசோர்சஸ எஜுகேஷன் கல்விக்கு பயன்படுத்தலாமா, இல்ல சுகாதாரத்துக்கு பயன்படுத்தலாமா, இல்லைன்னா மிலிட்ரிக்கு ராணுவத்துக்கு பயன்படுத்தலாமா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, எந்த மாதிரியான கூட்ஸ நுகர்வோர் பண்டங்களை அதிக உற்பத்தி பண்ணலாமா, அதாவது கன்சப்ஷன் குட்ஸ், இல்லைன்னா முதலீடு அதிகமா ஜாஸ்தி தேவைப்படுற கூட்ஸ உற்பத்தி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேள்வியும் இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா, whether to spend more on basic education or higher education, நம்ம அதிகப்படியான வளங்களை அடிப்படையான கல்விக்கு பயன்படுத்தலாமா, இல்ல ஹையர் எஜுகேஷன் ஓகேவா அதுக்கு நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. அடுத்து how to produce எப்படி உற்பத்தி செய்வது அப்படின்றது. இப்போ உற்பத்தி செய்யறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன முடிவுபடுத்திக்கணும் அப்படின்னா, உழைப்பை அதிகமா வச்சு உற்பத்தி பண்றோமா, லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி உழைப்பு ஜாஸ்தி தேவைப்படுறத உற்பத்தி பண்றோமா, இல்ல கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி முதலீடு ஜாஸ்தி தேவைப்படுறத வச்சு உற்பத்தி பண்றோமா, இல்ல தட் இஸ் வெதர் டு யூஸ் மோர் லேபர் அண்ட் லெஸ் மிஷின் அண்ட் வைஸ் வெர்சா, இல்ல அதிகப்படியான எந்திரங்கள் தேவைப்படுதா, இல்ல லேபரை கம்மி பண்ணிட்டு இல்ல எந்திரங்களை ஜாஸ்தி வச்சுக்கலாமா, இல்ல எந்திரங்களை கம்மி பண்ணிட்டு உழைப்பாளிகளை ஜாஸ்தி வச்சு உற்பத்தி பண்ணலாமா அப்படின்றது how to produce எப்படி உற்பத்தி பண்றது அப்படின்றது. அடுத்து யாருக்கு உற்பத்தி பண்றது, for whom to produce. இப்ப நம்ம சொசைட்டில சமுதாயத்திலே பார்த்தோம்னா, நம்ம உற்பத்தி பண்ற ஒவ்வொரு கமாடிட்டி குட்ஸும் சர்வீசஸும் யாருக்கு ஜாஸ்தி போய் சேருது, யாருக்கு கம்மியா போய் சேருது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸே பற்றாக்குறையா இருக்கு, வளங்களே என்னவா இருக்கு பற்றாக்குறையா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சொசைட்டில இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் தனி மனிதனுக்கும் இந்த கமாடிட்டி பண்டங்களும் பணிகளும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் போய் சேருதா இல்லையா, இல்ல அது சேர்றதுல எல்லாருக்குமே ஈக்குவலா சேருதா இல்லையா, இல்ல சேர்றதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்ற டிஃபிகல்ட்டி எல்லாம் பாக்குறது தான் for whom to produce. நம்ம பார்க்க போறது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். இதுல ஒரு லாங் ஆன்சர் இருக்கு, இது இம்பார்ட்டன்ட்டும் கூட. அப்படின்னா என்ன, உற்பத்தி வாய்ப்புகள் வளைகோடு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, பொதுவாகவே நமக்கு ஏற்படுற பிரச்சனை என்னன்னா, இருக்கிற நமக்கு இருக்குது லிமிட்டடான வளங்கள் தான், ரிசோர்சஸ் அப்படின்றது கம்மியா தான் இருக்கு. அந்த கம்மியான ரிசோர்சஸை வச்சு லிமிட்டடான வளங்களை வச்சு நம்ம என்ன உற்பத்தி பண்ண போறோம், எப்படி உற்பத்தி பண்ண போறோம் அப்படின்றதுதான் ஒரு கேள்வியாவே இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கற மாதிரி தான் என்ன இருக்குன்னா, இந்த ஜியோமெட்ரிக் டிசைன், இந்த வளைகோடுன்னு சொல்றோம் இல்லையா, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிக்கோ இந்த வளைகோடு இருக்கு. இப்போ இந்த வளைகோடுல பார்த்தோம்னா, ஒரு சமுதாயத்துக்கு இருக்கிற லிமிட்டடான வளங்களை வச்சு என்ன மாதிரியான கமாடிட்டியை, அதாவது குட்ஸ் பண்டங்களை நம்ம உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றத இந்த வளைகோடை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வளைகோடை வச்சு அனலைசிஸ் பண்ணி ஒரு சில விஷயம்லாம் இதெல்லாமே நமக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சிட்டு இருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வை வச்சு. அப்போ என்னெல்லாம் பார்த்தோம்னா, the டைம் பீரியட் டஸ் நாட் சேஞ்ச். இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ல நேரம் காலம் அப்படின்றது மாறாது.
மாறினாலும் அந்த மாறாது, அந்த கர்வ் வந்து நமக்கு அதே மாதிரி தான் வளைகோடு இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி இதுல உற்பத்திக்கு உபயோகப்படுத்துற தொழில்நுட்பம் அப்படின்றதும் மாறல, அதுவும் பிக்ஸ்டு. அடுத்தது இதுல வந்து இது மூலமா நமக்கு முழு வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிக்கு உற்பத்தி வாய்ப்பு வளைகோடை வச்சு நம்ம வெறும் 2 கமாடிட்டி மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த 2 குட்ஸ் 2 பண்டங்களுக்கு உள்ள இருக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், அதை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி வளங்கள் இது மூலயமா நம்ம இந்த உற்பத்தி பண்றது மூலயமா பெற வளங்களை வந்து இடம்பெயரக்கூடியவை, ஆர் ஃபுல்லி மொபைல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம என்ன உற்பத்தி பண்றோமோ அதோட குவான்டிட்டியும் குவாலிட்டியும் தரமையும் அளவையும் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுல பார்த்தோம்னா இந்த ப்ரொடக்ஷன் கர்வ்ல டிமினிஷிங், அதாவது குறைந்த செல் வளைகோடும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து இது மூலியமா டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த டேப்லர் காலம் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப பார்த்தோம்னா இருக்கிற லிமிட்டடான வளங்கள் தான் நமக்கு இருக்கும், ரிசோர்சஸ் பார்த்தோம்னா நமக்கு லிமிட்டட். அப்ப அப்படி இருக்கிற வளங்களை மொத்தமாவே நம்ம ஒரு மோட்டார் சைக்கிள், மோட்டார் கார் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக பயன்படுத்திட்டோம்னா நமக்கு ஃபுட்டு பார்த்தோம்னா 0, ஃபுட் எதுவுமே கிடைக்காது. மோட்டார் கார் பார்த்தோம்னா 25 நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுல கொஞ்சம் எடுத்து நம்ம ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணா ஃபுட் ஒரு 100 டன் பண்ணலாம். அப்ப மிச்சம் இருக்கிறத 23 கார் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்ப அதே மாதிரி அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா லாஸ்டா நம்ம பார்த்தோம்னா நம்ம இருக்கிற வளங்கள் மொத்தமாவே நம்ம ஃபுட்டுக்கே யூஸ் பண்ணிட்டோம்னா 500 டன் ஃபுட் ஐட்டம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்ப மோட்டார் கார் பார்த்தோம்னா 0, நமக்கு மோட்டார் கார் எதுவுமே கிடைக்காது. ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு முழுக்க இருக்கிற வளங்களை நம்ம சாப்பாட்டுக்கே பயன்படுத்துறோம்னா அப்ப சாப்பாடு மட்டும்தான் நமக்கு அடிப்படை தேவையான, அது மட்டும்தான் நமக்கு கிடைக்குமே தவிர நமக்கு இந்த மோட்டார் கார் அந்த மாதிரியான விஷயமே கிடைக்காது. அப்ப அதுவும் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வளங்களை மொத்தமா சாப்பாட்டுக்கே பயன்படுத்தாம கொஞ்சம் நம்ம இதுக்கும் ஒதுக்கிக்கிட்டா நம்ம இந்த மாதிரி மோட்டார் கார் அந்த மாதிரி விஷயத்தையும் பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. இப்ப இதுல பார்த்தோம்னா இந்த கிராஃப் போட்டிருக்காங்க. இங்க வந்து உணவுப் பொருளோட உற்பத்தி, ஃபுட் ப்ரொடக்ஷன், இங்க வந்து நம்பர் ஆஃப் கார்ஸ் எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணலாம், இந்த டேப்லெட் காலம்ல கொடுத்துருக்கிறது தான் கிராஃப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கர்வ்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம 0 டன் நம்மளுக்கு இருக்கிற வளங்களை நம்ம ஃபுட்டுக்கு 0 பயன்படுத்தணும்னா நம்ம 25 நம்பர் ஆஃப் மோட்டார் காரை உற்பத்தி பெறலாம். அதுல 100 டன்னை நம்ம உணவுக்கு பயன்படுத்தணும்னா 23 மோட்டார் கார் உற்பத்தி செய்யலாம். அதுல 200 டன்னை நம்ம என்ன பண்றோம், உணவுக்கு பயன்படுத்தணும்னா 20 மோட்டார் கார் நமக்கு கிடைக்கும். மிச்சம் இருக்க 300 டன் உற்பத்தி செய்யறதுக்கான வளங்களை இதுக்கு நம்ம ஒதுக்கணும்னா 20 பெறலாம். அடுத்து பார்த்தோம்னா 300 டன் சாப்பாட்டுக்கு நம்ம ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம மோட்டார் காருக்கு ஒதுக்கணும்னா 15 மோட்டார் கார் நம்ம பெறலாம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அடுத்தது வந்து லாஸ்டா ஃபைனலா பார்த்து இருக்கிற வளங்கள் மொத்தமாவே நம்ம என்ன பண்ணிடுறோம், உணவுப் பொருள் உற்பத்திக்கே பயன்படுத்தினா நமக்கு மோட்டார் கார் எதுவுமே கிடைக்காது. அப்ப என்ன பண்ணலாம், இதுக்கு மிடிலா இருக்கிறது இந்த P4 எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம உணவுப் பொருளுக்கும் கொஞ்சம் உற்பத்திக்கு ஒதுக்கிட்டு மிச்சத்தை நம்ம இந்த மாதிரி கார் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் உற்பத்திக்கு ஒதுக்கணும்னா இது மூலமா நமக்கு என்ன ஆகும், பொருளாதார நிலையும் நமக்கு வளர்ச்சி அடையும். இப்ப இந்த கர்வ் பார்த்தோம்னா எப்பவுமே நமக்கு மேல் நோக்கி போகணும் அப்படின்னா, மேல் நோக்கி ஏன் போயிருக்கு அப்படின்னா இது எதனாலலாம் மேல் நோக்கி போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகும், தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஜாஸ்தி ஆகும், வளங்களும் நமக்கு அதிகம் கிடைக்கும் போது நம்ம அதுல யூஸ் பண்ற தொழில்நுட்பம் அப்படின்றதும் வந்து நமக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு நம்ம நாடு வளர்ச்சி அடைய நிறைய நமக்கு டெவலப்மெண்ட் ஆகுது இல்லையா. அந்த மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சியெல்லாம் அடையும் போது இந்த கர்வ் நமக்கு என்ன ஆகும்னா மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கும், நம்மள வந்து வளர்ச்சி அடையலாம் அப்படின்றது. இதுல P4 அப்படின்றது தான் என்ன சொல்றாங்க, பெஸ்ட். இது மூலியமா நம்ம உணவுப் பொருளும் பெறலாம், நம்பர் ஆஃப் கார்ஸும் பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இதுல பார்த்தோம்னா இந்த கர்வ் பார்த்தோம்னா இது A1E இருந்தது, இது மேல் நோக்கி போயிருக்கு. ஏன் மேல் நோக்கி போயிருக்குன்னா growth ஆஃப் ரிசோர்சஸ், அதாவது வந்து வளங்கள் வளர்ச்சி பெறதாலையும் தொழில்நுட்பம் அதுல பயன்படுத்துற தொழில்நுட்பம் அதுல வளர்ச்சி பெறதாலும் என்ன ஆகுதுன்னா இந்த கர்வ் வந்து மேல் நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாமே நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கு. உற்பத்தி வாய்ப்பு வளைகோளோட பயன்கள் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய ஆய்வுகள்லாம் மேற்கொண்டு இது குறிப்பிட்ட ஒரு சில விஷயத்த பத்தி விவாதம் பண்ணிருக்காங்க. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இருக்கிறதே லிமிட்டட் ரிசோர்சஸ் தான். அதாவது ஒரு சமுதாயத்துல ஒரு நாட்டுலன்னு எடுத்தோம்னா அவங்களோட வளங்கள் கம்மியாக இருக்கும்போது அப்ப உற்பத்தின்றது பார்த்தோம்னா ஒரு லிமிட்டடா தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அதை வந்து அதிகப்படியா லாபம் ஏர்ன் பண்றாங்க இல்லையா, அதிகப்படியான இன்கம் வருவாய் ஏர்ன் பண்ற குரூப்க்கு அதை பிரிக்கலாமா, இல்ல கம்மியான இன்கம் வர குரூப்க்கு அதை பிரிக்கலாமா, இல்ல சமுதாயத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அது போய் எப்படி சேருது, அவங்களுக்கு நடுவுல எப்படி பங்கிடுறது அப்படின்றது ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்ல.
அடுத்து த நேஷன் ஆஃப் ஸ்கேர்சிட்டினா இது நம்ம நாட்டில் இருக்கிற பற்றாக்குறைய நல்லாவே தெரியுது. இப்ப இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் மூலமா என்ன தெரியுதுன்னா பற்றாக்குறை நல்லாவே தெரியுது. அப்ப இருக்கிற வளங்கள்ன்றது அப்படி கம்மி தான். அதை நம்ம ஒரு சில பொருளுக்காக நம்ம இப்ப 2 கமாடிட்டி தான் இதுல நம்ம பார்க்க முடியும். அதுல ஒன்னுத்துக்கு நம்ம பயன்படுத்தணும், இன்னொன்னோட இது அவுட்புட் அப்படின்றது நமக்கு கம்மியாவே இருக்கு. இப்ப இருக்கிற டெக்னாலஜி இருக்கிற ரிசோர்சஸ் வளங்களை வச்சு நம்ம உற்பத்தி பண்ணோம்னா அது எப்படியோ நமக்கு எங்கேயுமே ஒரு பற்றாக்குறையாவே இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம். இப்ப இது ஒரு தீர்வாவே இருக்கு முக்கியமான பிரச்சனைக்கு. என்ன பிரச்சனைனா இப்ப இதுல இருக்கிற நடுவில் இதுல இருக்க ஒரு 6 பாயிண்ட்ல நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அதுல இருந்து நம்ம ஈஸியா என்ன ஐடென்டிஃபை பண்ணிடலாம்னா இதுல எங்க பற்றாக்குறை இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்புறம் என்ன உற்பத்தி பண்றது அப்படின்றதே ஒரு கொஸ்டினா இருக்கும்போது அதுக்கு இது ஒரு நல்ல தீர்வாவே இருக்கு, என்ன உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றது.